அப்பா பாப்பேன். ஏப்பா ராத்திரி நான் சொன்ன விஷயத்தை பத்தி நீ என்ன முடிவெடுத்த? அந்த சன்ஷைன் 5 ஸ்டார் ஹோட்டலை விலைக்கு வாங்குற விஷயத்தை பத்தி தானே? ஆமாப்பா. ராத்திரியே லண்டனுக்கு போயிருக்கிற என் கூட்டாளி ராஜவேலிட்ட ட்ரங்கால பேசிட்டேன். என்னப்பா சொன்னாரு? நல்ல யோசனை தான். நான் அடுத்த வாரம் இந்தியாவுக்கு வந்ததும் நாமே விலைக்கு வாங்கிடலாம்னு சொல்லிட்டான்டா. பாத்தியா பாத்தியா அப்பா, உன் பார்ட்னருடைய மூளையும் என் மூளையும் ஒரே லெவல்ல வேலை செய்யுதுன்னு. என்ன நடந்து போறீங்க? வேற என்ன பண்றது, காலையா போக முடியும். நம்மள மாதிரி லேபர் கிளாஸ்க்கெல்லாம் நடராஜா சர்வீஸ் தான். பஞ்ச பாட்டு பாடாதீங்க. கல்யாணத்துக்கு பணம் சேர்க்கறேன்னு சொல்லுங்களேன். ஆமா, என் ஃப்ரெண்டு பட்லர் கல்யாணம் இருக்கானே, அவங்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், அதுக்காக பணம் சேர்க்கிறேன். இன்னைக்கு சைனீஸ் சாப்பிடலாம்னு புறப்பட்டேன். வழியில உங்களை பார்த்தேன், ரொம்ப நல்லதா போச்சு. நீங்களும் என் கூட வரீங்களா? எந்த சைனி? சிங்சாங். சிங்சாங். Thank you. Come on. என்ன ராஜா? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு சனிக்கிழமை. ஐயோ, என்ன விரதமா? வேணும்னா சொல்லுங்க, வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம். அது இல்லம்மா, இன்னைக்கு யார் பக்கத்துல குட் ஷெட்ல சரோஜா எனக்கா காத்துக்கிட்டு இருப்பா. என்ன, சரோஜா உங்களுக்கா காத்துக்கிட்டு இருப்பாளா? அவ்வளவு நெருக்கமா? நான் போகலன்னா இன்னைக்கு அவ அம்பேர் உயிரே விட்டுருவா. ஐயோ, சரிங்க, நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி தள்ளி விட்டுட்டு போறா? முன்கோபம் வந்தாலும் குட்டி டக்கர் தான். அட கோவாலு, மணி என்ன ஆச்சு பார்த்து சொல்லு. யக்கோ, ரொம்ப நாள் எனக்கு ஒரு சந்தேகம். உனக்குத்தான் மணி பார்க்க தெரியாத, சவடால உனக்கு எதுக்கு வாச்சு? ஏண்டா, கார் வச்சிருக்கவங்க எல்லாம் காரா ஓட்டுறாங்க, அதுக்கு டிரைவர் வச்சுக்கல? அது மாதிரிதான்டா நானும். நீ எதுக்கு இருக்க பார்த்து சொல்ற பரதேசி. மணி 10 ஆச்சு. ஆமா, மணி 10 ஆச்சு. என்ன என் ராசாவை என்ன காணோம்? உன்னை நம்பித்தான் டவுன் சரோஜா கிட்ட 1000 ரூபாய் பிட் கட்டிட்டேன், ஜெயிச்சிருவல்ல? என்ன ஆகும்? உன்ன மாதிரி ஆளுங்களை நம்பித்தான் 10,000 ரூபாய் போயிடுச்சு. யக்கோ, அதோ அண்ணன் வந்துட்டாரு. 1000 ரூபாய் பந்தயப்படத்தை அந்த பிரைட்டன் மணி பையகிட்ட கட்டிவிட்டு நீ வள்ளி என்ன உழப்புன்னு உழப்பிக்கிட்டு இருந்தேன். நேரத்துக்கு வந்து என் நெஞ்சில பாலை வாத்துட்டப்பா. நான் தான் வந்துட்டேனே, வெற்றி நமக்கு தான். வாங்குவா. எங்க வாத்தியார் ராஜா தான் ஜெயிக்கிறாரு. எவ்வளவு பந்தயம் கட்டணுமா கட்டிக்கிறீங்க, சீக்கிரம். அட போப்பா, ராஜா தான் ஜெயிக்கிறார். நான் ஒன்னும் பண்ண கிட்ட தயாரா இல்ல. ஐயோ, இவன் என்ன துணி துவைக்கிற மாதிரி இப்படி துவைக்கிறான்? 1000 ரூபாய் போயிடுச்சா? ராஜா ஜெயிக்கிறாரு. யார் யார் பந்தயம் கட்டுறீங்க? ராஜா தோக்குறார் 10 ரூபாய். ராஜா தோக்குறார் 50 ரூபாய் பந்தயம். ராஜா தோக்குறார் 20 ரூபாய் பந்தயம். ராஜா தோக்குறார் 15 ரூபாய் பந்தயம்.
bastard. அப்படித்தான். ராஜா 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 என்னய்யா உம்முன்னு உட்காந்துருந்தா விட்டுருவாங்களே. எடியா பணத்தை எடுட்டான்னா என்னமோ தெருமுறிய ஒண்ணு ஐஸ் வைக்காதரா, பணத்தை குடுறா. இன்னைக்கு வசூல் 500. நீங்களா கொடுக்கறது 50, நானா வெட்டிக்கினது 50. 100 ரூபாய் குறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. வர்றேன். ஐயோ என் ராசா, என் கண்ணே பட்டடும் போல இருக்கு. இப்படி நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் என் பொழப்பு நடந்துகிட்டே இருக்கு. இந்தாப்பா. கீதா, சரோஜான்னு சொன்னேன்ல, முழு பெயர் டவுன் சரோஜா. இதான். இதுவா? ஆ. என்னம்மா இதுவான்னு சிலுத்துக்கிற? இதுதான். சாரி ராஜா, உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன். பாத்து ராசா, பாத்து. பழகிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. உடம்ப கெடுத்துக்கிறாத. செவரை வச்சுதான் சித்திரம் எழுதணும். வரட்டா? ராஜா, உங்களை ஒண்ணு கேக்குறேன், கோவிச்சுக்க மாட்டீங்களே? உங்களுக்கு தான் ஹோட்டல்ல ஒழுங்கான சம்பளம் கிடைக்குதே, இப்படி அடியும் உதையும் வாங்கி வேற சம்பாதிக்கணுமா? கீதா, இந்த உலகத்திலே எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க என் தம்பி ஒருத்தன் தான் இருக்கான். தெரிஞ்சோ தெரியாமலோ அவனை பெரிய வீட்டு பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சுட்டேன். நான் இங்க வாங்குற ஒவ்வொரு அடியும் அவன் முன்னேற்றத்துக்காக அமைகிற ஒவ்வொரு படி. கீதா, எதிர்காலத்துல தன் தம்பி தேர்வு கூட சிந்தாம சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தன் ரத்தத்தையே சிந்தின ஒரு அண்ணனை இப்பதான் நான் பாக்குறேன். You are great. ராசா, இவனுங்க தான் நம்ம ஹோட்டல வாங்கியிருக்க புது முதலாளிங்க. கும்பிட்டுக்க. இவங்களாவது இந்த 5 ஸ்டார் ஹோட்டல வாங்குறதாவது இருக்காது. சரோஜா, அதோ நிக்கிறான ஒரு தடியன், அவன் பேர் ராஜவேலு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க வீட்டுல எரும மாடு குளிப்பாட்டிட்டு இருந்தான். இருந்தாலும் இருக்கும், பார்த்தாலே டெல்லி எரும மாதிரி தான் இருக்கான். இந்த காலத்துல சொல்ல முடியாது ராசா. ஏதாவது லாட்டரி கட்டி அடிச்சிருப்பான், வசதி வந்திருக்கும். இல்ல சரோஜா, எங்க அப்பா திருடுனாருன்னு சொன்னாங்களே, அந்த கோவில் சொத்தெல்லாம் இந்த ராஜவேலு தான் கொள்ளையடிச்சிருப்பானோங்கிற சந்தேகம் பேருக்கு ஏற்படுது. எப்படி கண்டுபிடிக்கிறது? பெரர், 2 காபி கொண்டு வா. எஸ் சார். இந்த ஹோட்டல் நான் விலைக்கு வாங்கிட்டு தெரியுமா? இப்ப இந்த ஹோட்டல் எனக்கு சொந்தம். ரொம்ப வசதியா போச்சு. இனிமே இந்த ஹோட்டலுக்குள்ள விட்டே உன்னை உதைக்கலாம்.
யாச்சே முழிக்கிறத பாரு வானா நாட்டம் பேமானி. ஆமா, இப்பதானே காஃபி சாப்பிட்டேன். அதுக்குள்ள இன்னொரு காஃபி இருக்கு. அந்த பேரரை கொஞ்சம் விசாரிக்கணும், அதுக்காகத்தான். ஏன் ஏதாவது தப்புன்னு பல வருஷங்களுக்கு முன்னாலே நாம ஒருத்தர தண்டவாளத்துல கொலை பண்ணி போட்டோமே, அந்த ராமநாத மாதிரி இல்ல இவனை பார்த்தா? ஆமா, நீ சொன்ன பிறகுதான் எனக்கு ஞாபகம் வருது. நாம அப்படி ஒரு குறை செஞ்சதையே நான் மறந்துட்டேன். நான் மறக்கல. அஸ்தர், பேரர், உன் பேர் என்னப்பா? மை நேம் சார் ராஜா. ராஜாவா? எஸ் சார், ராஜா. டேனியல் ராஜா. டேனியல். எஸ் சார். உங்க அம்மா அப்பா எல்லாரும் இந்த ஊர்ல தான் இருக்காங்களா? எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும் இருக்காங்க. பேர் மேரி. ஓ, த ஹோலி மதர். வெல் ராஜா. டேனியல் சார், ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க. ஆல்வேஸ் சார். வெரி குட், நீ போகலாம். தேங்க்யூ சார். மிஸ்டர் ராஜவேலு, கோழிங்களுக்கு தீனி இறைக்க இவ்வளவு பெரிய மிஷினா? இந்தியாவிலேயே இதுதான் பெரிய கோழி பண்ண மிஸ்டர் அம்பலவாணன். இந்த பெருமை கூட தானத்தான் சேரும். ஆமா, கோழிங்க ஆட்டுக்கறி கூடவா திங்குது? அது ஆட்டுக்கறி இல்ல, மாட்டுக்கறி. வாரத்துல ஒரு நாள் போடுவோம். அதனால்தான் எங்க பண்ண கோழிங்கெல்லாம் புஷ்டியா இருக்கு. சிலோன்ல இருந்து தான பார்க்க போறீங்க. போற வழியில எங்க ஹோட்டல்ல நீங்க தேர்ந்தெடுத்து தங்குறது நாங்க செய்த அதிர்ஷ்டம் தான். நான் எந்த ஊர்ல எந்த ஹோட்டல்ல தங்கணுங்கிறது கூட தான் எங்க முதலாளிக்கு தெரிவிச்சிருக்காரு. ஆமா, நீங்க என்ன விஷயமா டான பார்க்க போறீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? நீங்களும் என்ன போல டானுக்காக வேலை செய்யறவங்க தானே. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? விலை மதிக்க முடியாத பொருளை அவருக்கு எடுத்துட்டு போறேன். சம்பளவாளன், இவ்வளவு விலை உயர்ந்த கற்களை நான் பார்த்ததே கிடையாது. இதனுடைய மதிப்பு என்ன? ஒரு 5 கோடி ரூபாய் இருக்குமா? 5 கோடியா? இதனோட மதிப்பு 10 கோடிக்கு மேல இருக்கும். நான் ஏற்கனவே ரொம்ப சாப்பிட்டிருக்கேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் வர்றேன். ராஜவேலு, இவருக்கு ஒரு மாதிரியா இருக்கான். நான் பத்திரமா கொண்டு போய் சேர்த்துடுறேன். வாங்க. என் பங்க கொடுத்துருவில்ல? அவசரப்படாத ராஜவேல். இது வரைக்கும் ஆட்டை கடிச்சோம், மாட்டை கடிச்சோம். இப்போ அந்த டானியே கடிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இதனுடைய விளைவு எங்க போய் நிக்கும் சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் பொறுத்து பார்ப்போம். அப்புறம் எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். அது வரைக்கும் இது எங்கிட்டயே இருக்கட்டுமே. ஓ எஸ், தாராளமா இருக்கட்டுமே. வேதா, இது வரைக்கும் நாம லட்சாதிபதியாத்தான் இருந்தோம். இப்போ கோடீஸ்வரனா மாறிட்டோம். அதுக்காக பாவம் ஒரு அம்பலவாணனை பலி கொடுத்திருக்கோம். ராஜவேலு, வேதகிரி, இவங்க 2 பேருக்கும் அழிவு காலம் நெருங்கிடுச்சு. இந்த விஷயம் மட்டும் எங்க டானுக்கு தெரிஞ்சா அந்த நிமிஷமே இவங்க ஆயுசு முடிஞ்சிடும். டானா? அது யார் அது டான்? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன ராஜா? டான் ஒரு சர்வதேச கடத்தல் சக்கரவர்த்தி. அவனுடைய சாம்ராஜ்யத்தில் சூரியன் அஸ்தமிக்கிறதே இல்லை. இவனுங்க இந்த ஊர் போலீஸுக்கு பயப்படுறவனுங்க. அவன் இன்டர்நேஷனல் போலீஸுக்கே தண்ணி காட்டுறவன். இவனுங்களை போல ஆயிரக்கணக்கான கூலிகளுக்கு சோறு போடுற ஆண்டவன் அவன். ஓ, உங்க டான் அவ்வளவு திறமைசாலியா? சம்திங் கிரேட். மிஸ்டர் அம்பலவாணன், இந்த 2 பசங்களும் உங்க டானை பார்த்திருக்காங்களா? டான யாருமே பார்த்ததில்லை. ஆனா டான் இவங்க எல்லாரையுமே பார்த்திருக்கார். மிஸ்டர் அம்பலவாணன், இவங்க 2 பேரையும் உங்க டான் மன்னிக்கிறாரோ இல்ல தண்டிக்கிறாரோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா எங்க குடும்பத்தினுடைய அழிவுக்கு இவங்க 2 பேரும் தான் காரணமா இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். நீங்க எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? ராஜா, இந்த உயிரே உங்களுக்கு தானே சொந்தம். நான் என்ன செய்யணும் சொல்லு. ராஜவேலு கூட நீங்க டெலிபோன்ல பேசணும். ஹலோ, ராஜவேலு ஹியர். ராஜவேலு,
எப்படி இருக்க? நான் தான் அம்பலவாணன் பேசுறேன். அம்பலவாணனா? எந்த அம்பலவாணன்? நேத்து கோழி பண்ணைகளை கொலை செஞ்சீங்களே, அதே அம்பலவாணன் தான் பேசுறேன். கொலையா? நான்சென்ஸ். எங்களுக்கு கொலையில எதுவும் தெரியாது. டெலிபோன் கேவை வைக்கிறேன்டா. அதுக்கு முன்னால ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், அதை கேட்டுக்கோ. நீ உன் கூட்டாளி வேதகிரியும் கொல்லிக்கட்டை எடுத்து உங்க தலைய சொரிய ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த நெருப்புல உங்க மண்டையில இருக்க புழுகும் செத்துடும். நீங்களும் அதே மாதிரி சாக போறீங்க. ராஜவேலு, ராஜவேலு, என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கிற? செத்து போன அம்பலவான இப்ப எங்களோட போன்ல பேசினா வேதா. என்னப்பா உணர்ற? யமலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு டெலிபோன் பேசுற அளவுக்கு விஞ்ஞானம் முன்னேறிடுச்சா என்ன? இல்ல வேதா, இப்போ அந்த அம்பலவாணனுடைய குரலை இந்த டெலிபோன்ல ஏன் காதால நான் கேட்டேன். அத போய் சொல்றியா? ராஜவேலு, தீனி அரைக்கிற மிஷன்ல இந்த கையால அவனை தூக்கி போட்டேன். ஆனா இப்ப நீ சொல்றத பார்த்தா அவனை யாரோ காப்பாத்தி இருக்கணும். அவன் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது. அவனை நான் பாத்துக்கிறேன். ராஜா, குட்டைய நல்லா குழப்பிட்டேன். இனிமே மீன் வேட்டையாடுறது உங்களுக்கு சுலபம். ரொம்ப நன்றி. ஃளைட்டுக்கு நேரமாச்சு, நான் புறப்பட்டுமா? பாஸ்போர்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துருங்க. ஓ, அதெல்லாம் சரியா இருக்குமே. ஓ, இருங்க. இது யாரோட போட்டோ? இது எங்க டானுடைய போட்டோ. உங்க டானா? ஆமா ராஜா, இவர்தான் எங்க டான். அப்பா, எங்க அப்பா. இவர் உயிரோடு இருக்காரா? இவர் எங்க அப்பா வாச்சே. இருக்க முடியாது ராஜா, நான் வரட்டுமா? எங்க அப்பா உயிரோடு இருக்காரா? அவர் டானா? அவர் டானா? அவர் டானா? அவர் டானா? ஐயோ 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 ஐயோ, யாராச்சா எந்த பாவி பையன் ஒண்ணு இப்படி கெடுத்தான்? 1 மணி நேரமா விட்ட கூட நான் செய்யறேன் ஓடி ஓடி சம்பாதிப்பியே. இப்படி 2 நாளா குடிச்சிட்டு கிடக்குற வேலை கூட வராம. வேண்டாம் ராசா, இந்த பழக்கம். இப்ப நான் இருக்கிற நிலைமையில இது ஒண்ணுதான் எனக்கு நிம்மதியை கொடுக்க விடு. ஏதோ சொல்லிட்டான்னு இப்படி மாறிட்டிய. வேண்டாம், கொடுத்துரு. சரோஜா, எங்க அப்பா செத்து இருந்தாருன்னா ஒரு நாள் அழுதுட்டு அப்புறம் அதை மறந்துடுவேன். ஆனா அவர் ஒரு கள்ளக்கடத்தல் ஆளா இருக்காரு. இதை கேள்விப்பட்ட உடனே விஷத்தை குடிச்சிட்டு செத்து இருப்பேன். என் தம்பியை யார் காப்பாத்துவாங்க? விஷத்துக்கு போலதான் இதை குடிக்கிறிய. ஆமா, மறுபடியும் நீ ரொம்ப சின்ன பிள்ளை ஆகிட்டே போற. கண்ட சொல்றதெல்லாம் ஏன் கேக்குற நீ? ஆமா, யாரோ நண்பன் ஒருத்தர் லண்டன்ல இருந்து வரான்னு சொன்னீங்க, பாக்க போல? என் நண்பன் வசந்த் இங்கிலாந்துல இருந்து வரான். எனக்காக உயிரோடு கொடுப்பாரு. நம்பை கூட்டிட்டு வரான். என்ன பாக்குற? என்ன அதான் குடிச்சிட்டியா? பாரு, லண்டன் பிளைட் எப்போ வரும்? ஏன் சார் லண்டன் பிளைட்டை பத்தி இப்படி கேக்குறீங்க? என் ஃப்ரெண்டு வராயா? ஓ, வர நேரம் தான். லண்டன் பிளைட் எப்போ வரும்? வந்துருச்சே. Maria Raja, after a long time. குடிச்சிருக்கியா? எத்தனை நாள் இந்த பழக்கம்? அது நீ வர வர அந்த சந்தோஷத்துல கொஞ்சம் உண்மை சொல்லு. என்ன இதெல்லாம்? அது வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வா. ஓ, வா வா. வணக்கம் சார். அடு, இந்த கார் நான் வேலை செய்யற சன்ஷைன் ஹோட்டல் முதலாளியோட கார் இல்ல? எங்க அப்பா ராஜவேல் தானே முதலாளி. அப்பா தான் ராஜவேலுவா? அப்படின்னா நீ நம்ம ஃப்ரெண்டு இல்ல, முதலாளி. ஏய், அப்படி எல்லாம் பேசினா பல்ல உடைச்சிருவேன். நான் என்னைக்குமே உன் ஃப்ரெண்ட் தான்.
பேசாம என் வண்டியில இரு. அந்த வண்டியில நம்மளால ஏற முடியாதுப்பா. அதுவும் நிக்குது நம்ம ரோல்ஸ் ராய்ஸ். நீ கார்ல ஏறிப்போ, நான் பின்னாலே ஜாலியா வரேன். எனக்கு ஆட்டோல வரணும்னு ஆசையா இருக்கு. நான் உன் கூட வந்து மேரி டீச்சரை பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போறேன். அப்படியா? ஓகே, கமான். பணக்கார பையன் ஏழை வண்டியில ஏறாண்டோ. விடே. வசந்த், ஹோட்டலை எப்படி மாற்றி அமைக்கணும் நீ நினைக்கிறியோ உன் டேஸ்ட் படியே செய். முழுக்க முழுக்க வெஸ்டர்ன் ஸ்டைலே இருக்கட்டும். ஆமா வசந்த், செலவு பத்தி கவலைப்படாத. இவங்க பட்ஜெட் அது இதுன்னு சொல்லுவாங்க. டோன்ட் கேர், உன் இஷ்டப்படி செய். Thank you, Mr. Prem. Carry on, my son, carry on. Thank you, Dad. Sir? I'm Geeta. Oh, I'm sorry. I'm really sorry. உட்காருங்க. Thanks. Well, I'm Vasant. வணக்கம். Oh, வணக்கம். என்கிட்ட இது ப்ரோக்ராம் விஷயமா பேசணும்னு சொன்னீங்களா? Yes, உங்ககிட்ட என்னென்னமோ பேசணும்னு நினைச்சேன். ஆனா உங்களை பார்த்த உடனே எல்லாமே மறந்து போச்சு. பரவாயில்ல சார், நான் வெயிட் பண்றேன். கீதா, உங்க அப்பா அம்மா எல்லாம் இங்கதான் இருக்காங்களா? மன்னிச்சுக்கங்க சார், ப்ரோக்ராம் விஷயமா பேசுறதுக்கு தான் கூப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் எஸ், ப்ரோக்ராம்ஸ்ல சில சேஞ்சஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். டீ சார். நான் இந்த ஹோட்டல் முதலாளி. நான் டீ ஆர்டர் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு? எனக்கே இவ்வளவு லேட்டா கொண்டு வரல. சாரி சார், கிச்சன்ல கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. உன்னை கேட்டா கிச்சன்ல சொல்லுவேன், கிச்சன்ல கேட்டா ஸ்டோர்ல சக்கரை தரலன்னு சொல்லுவான். இத முதலாளிங்க கேட்டா மட்டும் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து உடனே கொடியை தூக்கிடுவீங்களா? பாஸ் ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு. கோவமா? உன்னை டிஸ்மிஸ் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுவேன், தெரியுமா? சார், இனிமே கரெக்டா நடந்துக்குவாரு. பாவம், இந்த தடவை விட்டுடுங்க ப்ளீஸ். ஓகே ஓகே, நீங்க சொல்றதுனால விட்டுடுறேன். இல்லாட்டி போனா கிழிச்சிருவேன். படாங் சூப் அடியா. டீ ஆயிட போது, சீக்கிரம் குடி. குடிக்கிறேன்ப்பா, குடிக்கிறேன். இல்லைன்னா உதப்பேன். வம்பு எதுக்கு? நானும் ராஜாவும் சின்ன வயசுல ஒண்ணா படிச்சவங்க. அவன் எனக்கு ரொம்ப பெட். எப்பவும் இப்படிதான் பேசுவான். நீங்களும் குடிக்க, இல்லாட்டி எல்லாத்தையும் அவனே கொட்டிக்குவா. டீ சாப்பிட்டோன்னு கூப்பிடு வர்றேன். ப்ளீஸ். தேங்க்ஸ். சார், எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன் சார். ஓகே. ராஜா, இதுவரைக்கும் நான் ஆசைப்பட்டது எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் மனசுதான்ப்பா காரணம். உனக்கு எந்த குறையும் வராது. இல்ல, இப்போ வந்துடுமோன்னு தான் பயமா இருக்கு. இடியட், நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த குறையும் வர விட மாட்டேன். அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு ராஜா. அதனாலதான் என் மனசுல உள்ளது பேசுறதுக்காக உன்னை இங்க அழைச்சிட்டு வந்தேன். சொல்லுப்பா, என்னால முடியாத காரியமா இருந்தாலும் என் தலையாடமான வச்சாவது முடிச்சு வைக்கிறேன். ராஜா, முதல் தடவையா ஒரு பொண்ணை பார்த்து அவ மேல ஆசைப்பட்டேன். அவ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். இத சொல்றதுக்கு இவ்வளவு தயக்கப்பட்டேன். எங்க இருக்க அந்த பொண்ணு? யாரு சொல்லு, நானே போய் அவளை தூக்கிட்டு வந்தேன். சேச்சே, அப்படியெல்லாம் செஞ்சிடாது. அவ ஒரு பூவை போல மென்மையானவ, புதுமையானவ, எஸ், ரொம்ப அழகானவ. அந்த பொண்ணு உனக்கும் தெரியும். அவ நம்ம ஹோட்டல்ல தான் வேலை செய்யறா. ரைட், நானே சொல்றேன். ரிசப்ஷன்ல வேலை செய்யறாளே ராதா, அவ தானே? நோ. உன்னுடைய ஸ்டெனோ பிரியா? நோ ராஜா, உன்னால சொல்ல முடியாது. நானே சொல்லிடுறேன். என் மனசு கவர்ந்தவ வேற யாரும் இல்ல, கீதா. கீதா எனக்கு கிடைக்கிறதுக்கு நீதான் உதவி செய்யணும். அவளை பார்த்ததுல இருந்தே நான் பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டேன். அவளை காதலியா இல்ல ராஜா, மனைவியாவே மனசுல நினைச்சிட்டேன். ஆனா இது அவகிட்ட எப்படி சொல்லுதுன்னு தான்
தயக்கமா இருக்கு. ஒருவேளை என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா என்னால தாங்க முடியாது. நான் உயிரை விட்டுடுவேன். ராஜா, நான் உயிரோடு இருக்கும்போது நீ ஏன்டா சாகணும்? என்னாலும் சரி, எப்படியாவது அந்த பொண்ணை அவரை கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். கல்யாணத்துக்கு நாள் பாரு ராஜா.